தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் எது பெருகும்? 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக் கடவது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் தேவன் அன்பானவர், நீதியானவர், நியாயமானவர், மேன்மையுள்ளவர், பரிசுத்தமானவர். நம் வாழ்வில் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து பரிசுத்த பரலோகத்திற்கு நம்மை சேர்க்க தம்முடைய அன்பினாலே நமக்கு இறங்கி கிருபையாகிய தம்முடைய வார்த்தையாகிய தேவகுமாரனை நமக்காக தந்து அவருடைய சிலுவையின் மரணத்தினாலும் தூய திரு இரத்தத்தினாலும் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி அவருடைய பரிசுத்த பரலோகத்திற்கு பிரவேசிக்க நம்மை தகுதிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தந்து அவர்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்கிறார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மீறுதல்களிலும் துச்செயல்களிலும் பின்மாற்றத்திலும் துணிகர பாவத்திலும் விழுந்து போன நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவினாலே இன்றிடவும் ஆலோசனை தந்து நம்மை அவர் பரிசுத்தமாக்கி அவருடைய தெய்வீக வழியில் நடத்தி அவருடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை போதித்து வழி நடத்துகிறார். அவர் வருகையில் நாம் கரைதிரையற்றவர்களாக காணப்பட பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க விசுவாசத்தில் உறுதியோடு இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நம் மனதில் உணர்ந்து நமக்காக தம் ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து தேவனின் அன்பை உணர்ந்தவர்களாக காணப்படுவோம். 1 யோவான் 5:20-21 அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தருகிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமீன். யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை நாம் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். பரிசுத்தத்தில் நிலை நின்று விசுவாசத்தில் உறுதியாக அவரை பற்றி கொள்வோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் வாழ்வோம். தேவனுடைய அன்பை பகிர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆமீன்.